வணக்கம். இப்போ பள்ளிக்கூடம்லாம் திறந்துருக்காங்க. பள்ளிக்கூடம் திறக்கும் போதே ஒரு மாணவன் எப்படி அந்த கல்வியாண்டை கையாண்டால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச போகிறேன். இதை பெற்றோரும் கவனித்தால் அவர்கள் பிள்ளைகளை செம்மைப்படுத்துவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். ராபர்ட் கிரீன் ஒரு அருமையான புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அது பேர் 48 Laws of Power. அதில் 3 விதமான நேரங்களை குறிப்பிட்றார். ஒன்று லாங் டைம், இன்னொன்று ஃபோர்ஸ்டு டைம், இன்னொன்று எண்டு டைம். இது ஒரு வார்ஃபேருக்கு பொருத்தமாக இருக்கலாம். ஆனால் அதையே ஒரு அகாடமிக்ஸுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி பார்த்தோம்னா லாங் டைம், மிடில் டைம், எண்டு டைம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ லாங் டைமுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா அப்படின்னா பள்ளிக்கூடம் திறக்கின்ற போது அது லாங் டைம். அதுவே எண்டு டைம் எப்போனா இந்த ஸ்டடி ஹாலிடேஸ்லாம் டிக்ளேர் பண்ணுறாங்க பாருங்கள், அப்போ எண்டு டைம். இந்த ஃபோர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது இந்த எக்ஸாமினேஷன் தொடங்குகிற போது அந்த ஃபோர்ஸ்ட் டைம் ஆரம்பமாயிருது. இந்த ரிவிஷன் எக்ஸாம்லாம் பண்ணும்போது அது ஒரு எண்டு டைம். இப்போ லாங் டைமில் என்ன பண்ணணும் ஒரு ஸ்டூடெண்ட்னா ஆக்டிவ் லேர்னிங். அதே எண்டு டைமில் என்ன பண்ணணும்னா பேசிவ் லேர்னிங். ஆக்டிவ் டைம்னா எல்லாத்தையும் படித்து உள்வாங்கி புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது. ஆனால் எண்டு டைமில் அவ்வளவு ஆழமாக படிக்க வேண்டியது, ஏற்கனவே படித்தது, ரிவைஸ் பண்ணது, எக்ஸாம் எழுதுனது, அது ஒரு தடவை புரட்டுனா கூட போதும், அது மனசில் போய் நின்றுக்கும். ஒரு சில இடங்களில் பிசிறு இருந்ததுன்னா அந்த இடத்துல மட்டும் நம்ம திரும்ப படிக்கணும். இப்போ லாங் டைம்ங்கிறது நம்ம மேனோவர் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு 2 நாள் நமக்கு முடியல, ஊருக்கு போயிடுறோம், அல்லது உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி டைமில் மேனோவர் பண்ணலாம். ஆனால் எண்டு டைமில் ஒரு நிமிஷத்தை கூட நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது. சரி, பள்ளியெல்லாம் திறந்துட்டாங்க, நம்ம இப்போ இருந்தே எப்படி நம்மளை தயார் பண்ணிட்டா மிகச்சிறந்த மதிப்பெண்களோடு நம்ம வெளியே வர முடியும், நாம் நினைத்த ஒரு படிப்பை அடைய முடியும் அப்படிங்கிற சம்மந்தமாக நம்ம சிந்திக்கும் போது முதலாவதாக என்ன பண்ணோன்னா போன வருஷம் நம்ம எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நாம் இந்த ஆண்டு தொடங்கும் போது பார்க்கணும். சில சப்ஜெக்ட்ஸில் நம்ம குறைவான மார்க் வாங்கியிருப்போம். எது நம்முடைய பிட்ஃபால், எது நம்முடைய பலவீனம், அதை நாம் முதல்ல அறிஞ்சிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டஃப்பான சப்ஜெக்டாக அதை படிக்கிறதே அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் டஃப்பான சப்ஜெக்டை நீங்கள் தொடக்கத்திலிருந்தே ஆழமாக படித்தா அது ஒரு கடினமான பாடமாக இருக்காது. ஒரு மாங்க் ஒருத்தர் ரோட்டில் போயிட்டுருக்கிறாரு, அவரை நோக்கி ஒரு நாய் கடிக்கிறதுக்காக ஓடி வருது தூரமாக. அதை பார்த்துறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த நாயை நோக்கி அவர் ஓட ஆரம்பித்தார். உடனே நாய் ஓடி போயிடுச்சு. அது மாதிரி தான் டஃப்பான எக்ஸாமை நோக்கி நாம் போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ ஒரு ஸ்கெட்யூல் தயார் பண்ணுறோம்னா அதில் ப்ரொஃபிஷியன்சிக்கு ஏற்ற மாதிரி, உதாரணத்துக்கு எளிமையாக நமக்கு தமிழ் வரும்னா நாம் அதுக்கு குறைவான நேரம், எளிமையாக ஆங்கிலம் வரும்னா அதுக்கு குறைவான நேரம், கணிதத்துக்கு நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னா அதுக்கு அதிக நேரம். இப்படி நாம் ஒரு ஸ்கெட்யூலை ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் நாம் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோமா, அதெல்லாம் நம்ம பண்ண மாதிரி நமக்கு புரிய ஆரம்பிக்குதான்னு பார்க்கணும். நம்ம எல்லா லெசனையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமா, அது ஒன்று தெளிவாக இருக்கணும். இன்றைக்கி பாடம் நடத்திட்டாங்க, கிளாஸில் நடத்துகிறோன்னே நம்ம வீட்டுக்கு வந்தோடனே யோசிக்கிறது, இன்றைக்கி நடத்துகிறாங்க ஃபிசிக்ஸில் இதை நடத்துகிறாங்க, பாட்டனியில் இதை நடத்துகிறாங்க, மேக்ஸில் இதை நடத்துகிறாங்க, இதெல்லாம் நமக்கு புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நடத்தப்பட்டதில் எது புரிந்திருக்கிறது, எது புரியவில்லை என்பதை நாம் தெளிவாக பார்க்கிற போது தான் அதில் நாம் நிபுணத்துவத்தை அடைவதற்கு முயற்சி செய்ய முடியும். நாங்கள் காஞ்சிபுரத்தெல்லாம் கலெக்டராக இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னா, ஒரு ஈவெண்ட் நடக்கும், முதலமைச்சர் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும், எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஈவெண்ட் முடிஞ்சோடனே விட்டுருவாங்க. நாங்கள் ஒரு மீட்டிங் போனோம், எல்லாத்தையும் எந்தெந்த இடத்துல என்னென்ன சின்ன பிசிறு நடந்தது அது நமக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. நம்ம பனியனில் அழுக்கு இருக்கிறது நமக்கு தான் தெரியும், சட்டை தான் மற்றவங்களாம் பார்ப்பாங்க. அது மாதிரி என்னென்னா எந்தெந்த இடத்துல பிசிறு இருக்குன்னு ஒரு ரிவ்யூ பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு நாளும் எந்த இடத்துல நமக்கு புரிதல் இல்லை அதை தெளிவுபடுத்திக்கிட்டு அதில் நாம் புரிதலை ஏற்படுத்தி கொள்வது முக்கியம். எப்போவுமே உங்களுக்கு குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி அல்லது மந்த்லி டெஸ்ட் ஆன்சர் பேப்பர் கொடுத்தாங்கன்னா அந்த ஆன்சர் பேப்பரை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். அதை பார்க்கணும் எந்த இடத்துல நமக்கு மார்க் குறைஞ்சிருக்குன்னு. அது நம்முடைய ப்ரெசன்டேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். சரி, ஸ்கூல் திறந்துட்டாங்க, நம்ம என்ன பண்ணணும்னா மைல் ஸ்டோனை செட் பண்ணணும். ஒவ்வொரு நாளுக்கும் நம்முடைய மைல் ஸ்டோன் என்ன, சரி இன்றைக்கி நம்ம டார்கெட் என்ன, இன்றைக்கி இந்த பாடங்கள்லாம் படிச்சிடுறது, சரி வீக்கெண்ட் வருது, வீக்கெண்டில் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிடுறது. இது மாதிரி ஒரு டார்கெட்டை நம்ம செட் பண்ணணும். நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பள்ளி முடிஞ்சவொடனே வேக வேகமாக வீட்டுக்கு ஓடி வந்துடுவாங்க. அப்படி இல்லாமல் கொஞ்சம் நேரம் கிடைக்கிது அப்படின்னா நம்ம போய் ஆசிரியர்களை பார்க்கணும், அவங்ககிட்ட போய் நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும்,
அவங்க சொல்லுவாங்க, அப்போ தான் சொல்லுவாங்க, நீ நல்லா எழுதுறப்பா, நான் இந்த இடத்துல உனக்கு கொஞ்சம் ட்ராபேக் இருக்குது, அதை சரி பண்ணிக்க. அதனால் ஸ்கூல் முடிஞ்சவுடனே அவங்கள போய் சந்திப்பது மிகவும் முக்கியம். உங்கள் வகுப்பில் எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் பழக்கப்படுத்திக்கங்க. அப்போ உங்களுக்கு எந்த ஸ்டூடெண்ட்டோட சேர்ந்து நம்ம படித்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மேக்ஸில் பயங்கர ப்ரொஃபிஷியண்ட்டாக இருப்பார், அந்த ஸ்டூடெண்ட்டோட உட்காந்து நமக்கு புரியாத மேக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் ஃபிசிக்ஸில் பயங்கர கெட்டிக்காரராக இருப்பார், அவரோட பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையும் நம்ம அறிமுகப்படுத்திக்கணும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நாளுமே நம்ம கிளாஸில் நல்லா கவனிக்கணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும், அன்னைத்திய மெட்டீரியல்ஸை ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். இதை ஒரு ரெகுலராக நம்ம கடைபிடிச்சிட்டோம்னா எக்ஸாம்ங்கிறது பயப்படுற மாதிரியே இருக்காது. அதனால் லாங் டைமில் இருந்து நாம் ஒன்றை தொடங்கினால் அந்த எண்டு டைமில் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல், எக்ஸாம்ங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்லி எண்டவர், அதாவது தேர்வோடு நாம் நட்பாக இருப்பது, அந்த மனநிலையோடு நாம் தேர்வுகளை அணுகலாம், எல்லாவற்றிலும் வெற்றி பெறலாம். எனவே கடைசி வரை காத்திருக்காதீர்கள், முதலிலிருந்தே தொடங்குங்கள். பள்ளி தொடங்கிய நாளிலிருந்து நீங்கள் உங்களை ஒழுங்காக வடிவமைத்து கொண்டால் படிப்புக்கும் நேரம் இருக்கும், ஓய்வுக்கும் நேரம் இருக்கும், பொழுதுபோக்குக்கும் நேரம் இருக்கும், இளைப்பாறுதலுக்கும் நேரம் இருக்கும், அனைத்திற்கும் நேரம் இருக்கும். நன்றி, வணக்கம்.